ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ல மெமரினை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ உள்ள இருக்கிற ஓல்டு மெமரினை பாருங்க எந்த கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புது மெமரினை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். நியூ மெமரினை 40x40 சைஸு ஆர்ஓ மெமரினை பாருங்க 2500 இருந்து 3000 TDS வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகும். இது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆர்ஓ அசம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதான் பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன். இதை ரிமூவ் பண்ணிட்டு மெமரி ஹவுசிங்க தனியா எடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. எடுத்துட்டு இப்போ மெமரி ஹவுசிங்க தனியா எடுத்துட்டு வந்துட்டோம் வெளியில. இது பாத்தீங்கன்னா வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம். 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் தான் எப்படி சர்வீஸ் பண்றது, ஃபில்டர் எப்படி மாத்துறது, மெமரி எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்துட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஹவுசிங்க்கு மேல பாத்தீங்கன்னா ரிங் இருக்கும். அந்த ரிங் நம்ம ரிமூவ் பண்றோம். ரிங் ரிமூவ் பண்ணிட்டோம்னா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எண்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லைன்னா எண்டு கப்னு சொல்லலாம். எண்டு கப் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிளாம்பை ரிமூவ் பண்ண, இந்த ஸ்ப்ரிங் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதான் பாத்தீங்கன்னா லாக். இது பாத்தீங்கன்னா ஃப்ரீங் லாக் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது மேல மேல இருக்கிறதும் நம்ம ஃப்ரீங் ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மேல கீழே வச்சு நம்ம தட்டோம்னா பாத்தீங்கன்னா மெமரின்னு வந்துடும். ஏன்னா பாத்தீங்கன்னா மோட்டர் பிரஷர்ல பாத்தீங்கன்னா நாங்க மெமரி வெளியே எடுக்க பார்த்தோம். ஆனா வரல. ரொம்ப பிரஷர் அதிகமா கொடுத்தும் பார்த்தோம். மெமரி வெளியே வரல. ரொம்ப டைட்டா இருந்ததால பாத்தீங்கன்னா இது போல நம்ம கையில்ட்டே எடுத்தாச்சு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இது போல பாத்தீங்கன்னா நம்ம தட்ட சொல்ல பாத்தீங்கன்னா மெமரி வெளியே வர ஆரம்பிச்சிடும். எண்டு கேப் கூடவே வந்துடும். அது பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க வந்துச்சு பாருங்க. இப்போ நல்லாவே காட்டுறேன். இப்போ தட்டினாங்களா, தட்டின உடனே பார்த்தீங்கன்னா கீழே அடிச்ச உடனே இது பாருங்க. இதான் எண்டு கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது சைஸ் பார்த்தீங்கன்னா 40x40. மெமரின்னு பார்த்தீங்களா எந்த கண்டிஷனில் இருக்கு. ஃபுல்லாக சாக்கடை தண்ணி இதுல இருக்கு. எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ல 40x40 சைஸ் ஆர்ஓ மெமரினா எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஒரு மெமரின் வந்துச்சுங்களா, அடிச்ச அடியில் மெமரினே டேமேஜ் ஆயிடுச்சு. விலகுது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது. இப்போ வெளியே எடுத்து பார்க்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா எந்த கண்டிஷன்ல ஃபுல்லா சோக் ஆகி பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதான் மெமரினே வெளியே வரல. நெக்ஸ்ட் செகண்ட் மெமரின் அந்த சைடு பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டாவது மெமரின் எடுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா கிளாம்ப்லாம் எடுத்தாச்சு. அந்த சைடு பாத்தீங்கன்னா ஃப்ரீங் எடுத்தாச்சு. எண்டு கேப் வருதுங்களா, அது பாருங்க மெமரின் கூட வருது பாருங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா எண்டு கேப் அந்த சைடு அப்படியே இருக்கு. அதை கைட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. உள்ளே வச்சு கூட தண்ணி ஊற்றி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் டேமேஜ் ஆயிடுச்சு சொன்ன பார்த்தீங்களா, மெமரினா உடஞ்சி இதுவாகிது. ஒரு சைடு பாத்தீங்கன்னா வா எந்த அளவுல இருக்கு பாத்தீங்களா. ஃபுல்லா பிளாக் அதே எல்லாம் கருப்பு கலர்ல எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. மெமரின் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா அந்த இரும்பு தூள்ல இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா ஆம்பிளியர் ஸ்லீவ் மோட்டர்ல இருக்கும் பாத்தீங்களா, மோட்டருடைய பீஸ்ல உடஞ்சி இதுல நின்றுடும். எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிருக்கும். மெமரி மாத்திரப்ப எப்பவுமே நீங்க நல்லா செக் பண்ணீங்கன்னா தெரியும். இரும்பு தூள்லாம் நிறைய இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா அது மோட்டர் உள்ள இருக்க ஆம்பிளியர் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா அது உள்ள இருந்து உடஞ்சி வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். மோட்டர்ல நாய்ஸ் ப்ராப்ளம் அதுவா சவுண்ட்லாம் வந்ததுன்னா அதான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெமரி உள்ள இருக்கிற கனெக்டர், மெமரின் கனெக்டர் ரெண்டும் இணையும் பாத்தீங்களா, அந்த கனெக்டர் இப்ப எடுத்தாச்சு. இதுலயே நம்ம நியூ மெமரி ஓபன் பண்றப்ப பாத்தீங்கன்னா அதுலயும் கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டரும் பழைய கனெக்டரும் செக் பண்ணி பார்க்கணும். எது நீட்டா இருக்கோ லென்த்தா இருக்கோ அதை தான் போடணும். இப்போ பாத்தீங்கன்னா ஓல்டு இண்டிகா வாசர் பாருங்க எல்லாமே எடுத்தாச்சு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெமரி கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு மெமரின்னு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இண்டிகாப்பு ரெண்டு எண்டு காப்பும் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. எந்த கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. மெமரினை பார்த்தாலே தெரியும் இந்த ஆர்ஓ பாத்தீங்கன்னா மெமரினை எப்ப மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்த கண்டிஷன்ல இருக்கு. சர்வீஸே பண்ணாம அப்படியே இருந்தா இப்படித்தான் நடக்கும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஓல வெளியில இருக்கிற ஜம்போ ஃபில்டர் இருக்கும் பாத்தீங்களா, அவுட் சைட்ல அந்த ஃபில்டர் கிளீனா சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா, அதை கிளீன் பண்ணி போட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு மெமரின் ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஜம்போ ஃபில்டர் இப்போ ஓபன் பண்ணலாம். ஃபில்டர் கண்டிஷனை பார்க்கலாம். எந்த கண்டிஷன்ல இருக்கு பாரு. அதுவும் செகண்ட் ஃபில்டர், ஃபர்ஸ்ட் ஃபில்டர் கூட இல்ல. பார்த்த உடனே தூக்கி போட்டேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ண செகண்ட் ஃபில்டர் இந்த கண்டிஷன்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பாத்தீங்கன்னா இது கூட மோசமா இருக்கும்.
20 இன்ச்சு ஜம்போ ஃபில்டர் சொல்லலாம், இல்லைன்னா ஃபன் ஃபில்டர், இல்லைன்னா ப்ளூ ஹவுசிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். இது வந்து 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் தான் எப்படி சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு ஃபில்டர் மாத்திருக்கும் பாரு, மாசத்துக்குள்ள ஒரு ஃபில்டர் மாத்தி ஆகணும். வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு போர்ல இருக்கிற தண்ணி, போர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மண்ணு எல்லாம் கல்லு எல்லாம் தூக்கி அடிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா 4-5 HP மோட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா எப்படி பார்த்தாலும் மாசத்துக்கே ஒரு ட்ரக் மண் எடுக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ல ரம்பிடுது. அந்த அளவுக்கு ஃபுல்லா இதுவா இருக்கு அடப்பு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரி கண்டிஷனை பார்க்கலாம். நல்லா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்ச மெமரின்னு நான் சொன்ன பாத்தீங்கன்னா டைட்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாக்ல இருந்து இதுவாயிட்டு அந்த மெமரின்னு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா இருக்கு. 2 மெமரின்னு 500 லிட்டர் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மெமரி போடுவாங்க. 40x40 சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு கண்டிப்பா தேவை. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்றேன். அரை மணி நேரத்துக்குள்ளேயே நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புது மெமரினை எப்படி அன்பாக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. புது மெமரினை எப்படி ஓபன் பண்ற அந்த பாக்ஸ் வந்து பாருங்க நீங்களே. மெமரி எலிமெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா TFC. இது வந்து பாத்தீங்கன்னா 2500 இருந்து 3000 TDS வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்த்துட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்கு. ஜிங்கோ இருக்கு, CSM இருக்கு, டவ் இருக்கு. நம்ம தண்ணியுடைய கண்டிஷனை பொறுத்தும் நம்மளுடைய அமௌண்ட் கண்டிஷனை பொறுத்தும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 1000 TDSக்குள்ள இருந்தா எந்த மெமரி வேணாலும் வாங்கி போடலாம். நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2000 3000 TDS எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதிகமான உப்பு தண்ணி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெமரி வாங்குறதுக்கு வந்து யோசிக்கணும். இது வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, TDS கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு 1000 1500 வந்து பாத்தீங்கன்னா நார்மலாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா மெமரியுமே நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனில இது பண்றது கூட சர்வீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஆர்ஓலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கேட்டீங்கனாலே கரெக்டா சொல்லிட்டுருவாங்க. இந்த ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெமரின்னு இவ்வளவு TDSல ஒர்க் ஆகும், இதுல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில இடத்துல அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெமரி வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க பத்தி அவங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி வந்து இவ்வளவு TDSல வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைக்காரர் வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லி கூட இப்படி வந்து விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நான் எல்லாரையும் சொல்லல. வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆகணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விசியில வந்து பாத்தீங்கன்னா மேல போட்டு வச்சிருக்கோம் 2500 TDS 3000 TDS வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில நல்லா தெளிவா கேட்டே வாங்கணும். உங்களுடைய வாட்டரை பொறுத்து தான் வாங்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 லிட்டர் டைரக்ட் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க 3000 TDS மெமரின்னு வாங்கினீங்கன்னா 0 தான் வரும். 1 2 அது போல தான் வந்து பாத்தீங்கன்னா TDS காட்டுமே. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வேஸ்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா TDS கரெக்டா சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மெமரின்னு வாங்குங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரி ஹவுசிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணியாச்சு. வீடியோவும் பார்த்துட்டே இருங்க, சொல்றதையும் கேட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெமரின்னு எண்டு கேப். இது வந்து பாத்தீங்கன்னா எண்டு கேப் சொல்ற பாத்தீங்கன்னா அந்த ரிங் வந்து கட்டிடுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புது மெமரினா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த எண்டு கேப்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய்லாம் போடணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் போடலாம், இல்லைன்னா வேஸ்லின் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு கூட யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ரீயா இது பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேமேஜ் ஆகாம உள்ள போகும். இது வந்து பாத்தீங்கன்னா இல்லை வந்து பாத்தீங்கன்னா வாசர் உடையும், கிராக் ஆகும், டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கட் ஆயிடும் வாசர் வந்து பாத்தீங்கன்னா டைட்டா போச்சுன்னா. நம்ம எண்ணெய் வேஸ்லின் எதனா அப்ளை பண்ணா ரொம்ப நல்லது தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெமரின்னு, நெக்ஸ்ட் ரெண்டாவது மெமரின்னு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்டுக்கு கரெக்டா அந்த ரிங்லயும் அந்த கார்னர்லயும் போடணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப இதை வந்து மெயினா நோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மெமரினுடைய வாசர் எந்த சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயினா பார்க்கணும். இன்புட் அவுட்புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து கனெக்டர், மெமரின் கனெக்டர். பழசையும் புதுசும் வச்சு பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே சைஸா இருந்ததால வந்து பாத்தீங்கன்னா புதுசே யூஸ் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழசை தூக்கி போட்டாச்சு. ஏன்னா இதனுடைய சைஸ் கம்மியா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கேப் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உள்ள எண்டு கேப்க்கும் மெமரினுக்கும் கேப் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்கும்.
அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டரை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற பாருங்க மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்புட்டு, ரைட் சைடில் அவுட்புட்டு. நல்லா பார்த்துங்க தெளிவா வாசர் எங்க இருக்கு பாருங்க. பிளாக் கலர்ல இருக்குங்களா ரிங்கு பாருங்க. இந்த சைடு ஒன்று இருக்கு, லாஸ்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா இதான் இன்புட். தெரியலனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுசிங்ல மார்க் பண்ணிடணும் ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா. இது போல ரொம்ப டைட்டாகவும் போகக்கூடாது. வெளியே எடுத்துட்டு திருப்பி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டைட்டா போகுது பாருங்க. வெளியே எடுத்துட்டு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தியும் உள்ள இது பண்ணக்கூடாது. வாசர் கட் ஆகிடும், டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. வாசர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு சைடில் எதனா ஒதுங்கிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து தான் செக் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே எடுத்து நம்ம செக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுசிங்கில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஹவுசிங்கில் பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு இது பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ் இருக்குது கொஞ்சம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிடலாம். மண் இது எல்லாம் இல்லாமல் பாருங்க எவ்வளோ தர இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயை போட்டு நம்ம வந்து நல்லா வழுவழுப்பாக இருக்கிற மாரி சிலிப் ஆகணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சிலிப் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கொடுத்தோடனே செல்லுன்னு உள்ளே போயிடும். இப்போ பாருங்க நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். வாசரும் பார்த்துங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக இது பண்ணிட்டு புஷ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போயிடும். அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ல மெமரினை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. 500 லிட்டராக இருந்தாலும் சரி, 1000 லிட்டராக இருந்தாலும் சரி, 250 இருந்தாலும் சரி, மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரினை வெளியே எடுத்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் இருந்தால் கூட எண்டு கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே மோட்டர் ஆன் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டர் ஆன் பண்ணணும், இல்லைனா ரா வாட்டர் மோட்டர் ஆன் பண்ணால் போதும். மெமரின் வெளியே வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. ரொம்ப பிளாக்கேஜ் ஜாம் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இது போல தட்டி இது பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேப் போட்டாச்சுங்களா, கரெக்டாக எண்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். உள்ளே அடிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு லாக் போடுறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுபவப்பட்டு இருக்கு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இது கரெக்டாக லாக் ஆகாம நீங்கள் போட்டு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டு ஆர்வ ஆன் பண்ணீங்க ஃபுல்லாக பிடுங்கி அடிச்சிடும் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா. பைப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவு வச்சிடும். பைப்பு உடஞ்சிடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டு கேப்பு மெமரின் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். பை சான்ஸ் அந்த ப்ரெஷரில் மெமரின் வெளியே வந்து கீழே வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் அதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நம்ம செய்கிற ஒரு சின்ன தவறால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய டேமேஜ் இதுவாயிடும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பாருங்க லாக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லாக் உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி அடிச்சிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் லாக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் தெரியலனா இந்த பாருங்க அதை மார்க் பண்ணுறேன் பாருங்க. இன்னு எழுதுறேன் இன்னு தெரியறதுக்கு. ஆனால் திருப்பி போட்டேன்னா நானே ஒரு சில நேரத்தில் மறந்துடுவேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆகிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சைடு. இந்த எண்டு கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணவே இல்லை, ஸ்ப்ரிங் மட்டும் தான் எடுத்தோம். ஸ்ப்ரிங் மட்டும் தான் வெளியே எடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கை போட போகிறோம். ரிங்கை எடுத்துட்டோம், அதே ரிங்கை திருப்பி போட போகிறோம். ஏன்னா புது மெமரி போடுறதுக்கு டைட்டாக இருக்கும், ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த சைடு மெமரி நம்ம புஷ் பண்ணோம்னா இந்த சைடு எண்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஃபிட்டிங் ஆயிடுச்சு. எப்பவுமே லாக்கு இந்த வருங்க லாக் வந்து இம்பார்ட்டனாக இது வந்து மெயினாக வந்து பார்க்கணும் லாக் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இது லைட்டாக வெளியே வந்தாலும் சரி, ப்ரெஷர் வந்ததுன்னா ஃபுல்லாக சைடில் ஒரு இது எடுத்ததுன்னா ஃபுல்லாகவே பிடிங்கி வந்துடும். லாக் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் லாக் ஆகிருக்கா பாருங்க, பாதி லாக் தான் இருக்கு. நல்லா தட்டி லாக் வந்து நல்லா செக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே லாக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங் எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணுற பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் தெரியும். ஹை ப்ரெஷர் மோட்டர் அந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, அதான் வந்து இன்புட் வரும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்ப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் இன்புட் வைக்கணும். இன்னொரு சைடு அவுட்புட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு போட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் பைப் லைன் கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபிட் பண்ணுறோம். இதான் இன்புட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இதில் வரும். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடணும். ட்ரிங்கிங் வாட்டர் அந்த சைடும் வரும். அந்த சைடு க்ளோஸ் பண்ணிட்டா ஒரே இதில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடு ட்ரிங்கிங் வாட்டர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்ப் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே பைப் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதால நல்லா டைட் பண்ணுறோம் அழுத்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டைட் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட்டு. லீக் ஆச்சுன்னா அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெப்லான் அடிச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஹை ப்ரெஷர் பம்ப்லேருந்து டேரெக்டாக மெமரி இன்புட்டுக்கு கனெக்ஷன் ஃபிட் பண்ணுறோம். இந்த பைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு பைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி பைப். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிவிசியில் நார்மலாக கிரே பைப் அப்படிலாம் இல்லை, நார்மல் பைப்லாம் இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி சிபிவிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ளே குடிச்சோம்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். 150லேருந்து 250 குடிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா குட்டில் வரும். அதுவும் நம்மளுடைய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 டிடிஎஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தான் 1000க்கு மேலே 1500 2000 டிடிஎஸ்லாம் டைரக்ட் வாட்டர் இருந்தால் நீங்கள் 200 கூட தாராளமாக குடிக்கலாம். எக்ஸலண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சைடு, அந்த சைடு இன்புட்டு, இந்த சைடு அவுட்புட்டு ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரே சைடு வரதுக்கு கனெக்ஷன் எடுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடில். இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் போகும் பார்த்தீங்களா, இதான் ரிஜெக்ட் வாட்டர் வெளியே வரும். மெமரிலேருந்து ஒரு சைடு ட்ரிங்கிங் வாட்டர், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர், ஒரு சைடு இன்புட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைப்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. அந்த வால்வ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து ரிஜெக்ட் வாட்டர் வால்வ் வந்து எதுக்கு ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா புது மெமரின் மாற்றிருக்கேன். அதெல்லாம் ப்ரெஷர் அதிகமாகவும் வர வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடணும். ரிஜெக்ட் வாட்டர் வேஸ்டேஜ் போகும் பார்த்தீங்களா அந்த வால்வ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜம்போ ஃபில்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன். இப்போ வந்து 20 இன்ச்சு புதுசு ஜம்போ ஃபில்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை எம்பிஆர் ஆரோ சேனலுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு, இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு ஜம்போ ஃபில்ட்ரு. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபில்ட்ரு. இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாளுக்கு ஒரு முறை கூட கைட்டி நீங்கள் க்ளீன் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸுக்கு வச்சிருக்கீங்க ஆரோ பிளான்ட்டு, தண்ணி வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கோசம் ஆரோ பிளான்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபில்டரை 10 நாளைக்கு ஒரு முறை கூட கைட்டி க்ளீன் பண்ணலாம். நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இதை க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கல் மண் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் பிளாக்கேஜ் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வரலாம். மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேமேஜ் ஆகாமல் நல்லா ஒர்க் ஆகும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து ரிஜெக்ட் வாட்டரு. கீழே இருக்கிற வால்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் உங்களுக்கு வந்து காட்டுறேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணுறப்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸாக நம்ம சோப்பு நோற மாரி வரும் ஃபுல்லாக. இது வந்து பாருங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே வருது பார்த்தீங்களா. இது போல வந்ததுன்னா மெமரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது, நல்ல மெமரின்னு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பழைய மெமரி ஓல்டு மெமரின்னு எதுவும் இல்லை, புதுசு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி உள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கும். ப்ரொடக்ஷனில் இது பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிறது எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு வருது பார்த்தீங்களா, குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது வெளியே இந்த தண்ணிலாம் விட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வாட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்க 500 லிட்டர் தாராளமாக வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே சொல்லிடுவாங்க 500 லிட்டர் 600 லிட்டர் வரும், அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மீட்டரில் ஃபிட் பண்ண உடனே 500 லிட்டர் தாராளமாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.9 தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வருது பார்த்தீங்களா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ரெஷர் வால்வு. வித்தவுட் மெமரி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் கார்பன் சாண்ட் மீடியா, நெக்ஸ்ட் ஜம்போ ஃபில்டர், 2 ஜம்போ ஃபில்டர் இதுக்குள்ள இருந்து ஃபில்டர் ஆகி தண்ணி அவுட்புட்ல வரதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஸ் வால்வுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் மீட்டரை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் ஆயிருக்கு, பிளாக் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ப்ரெஷர் மீட்டர் பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசை பிடிச்சிருக்கு எல்லாமே.
ஃபுல்லா பாசை பிடிச்சி இதுவாயிடுச்சு. அதை வந்து எப்படி கிளீன் பண்றதுக்கு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் ஆன்லயே இருக்கட்டும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புது மெமரின் போட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது மெமரின்னு அந்த கெமிக்கல்லாம் வெளியே போகணுன்ட்டு ஆர்ஓ ஆன்லயே விட்டு இருக்கேன். நீங்க வந்து யோசிக்க வேணாம் இவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். இது நார்மல் தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஆர்ஓல வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 1000 லிட்டர் வந்து போயிட்டு தான் இருக்கும். மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் பர் ஹவர்ஸ், லிட்டர் பர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எல்பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எல்பிஹெச்னா வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் பர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். எல்பிஎம்னா வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் பர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 2 மீட்டர் லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்பிஹெச், இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல எல்பிஎம்னு இருக்கும். லிட்டர் பர் மினிட்ஸ் ட்ரிங்கிங் வாட்டருக்கு. இது வந்து ரிஜெக்ட் வாட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் மீட்டர் 2 இருக்கு பாத்தீங்களா, பிரஷர் கேஜ் மீட்டர். அந்த பார் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 10க்குள்ள பார் வந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள 500 லிட்டர் தண்ணி கொடுத்ததுன்னா ஆர்ஓ மோட்டர் பிரஷர் எல்லாமே மெமரின் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஆனா 10 பாருக்கு மேல போச்சுன்னா மெமரின் பிளாக்கேஜ் ஆகலாம், ஜாம் ஆயிருக்கும். ஏன்னா ப்ராப்ளம் வரலாம். அதையும் பாத்துக்கணும். இவ்வளவு கேஜி பிரஷர்லயே இவ்வளவு தண்ணி தரணும் மெமரின் வந்து பாத்தீங்கன்னா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் கீழே இருக்கிற ரவுண்ட் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரா வாட்டர் பம்புக்கு. மேல ஹை பிரஷருக்கு, கீழே ரா வாட்டர் பம்ப். ஸ்டார்ட் பண்ண உடனே அது வந்து எவ்வளவு லெவல் தண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் காட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் எப்படி செட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து வேஸ்ட் வாட்டருடைய இது வந்து கிளீன் பண்றோம் மீட்டர். ட்ரிங்கிங் வாட்டர் மீட்டர் வந்து கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேஸ்ட் வாட்டர் வரும் பாத்தீங்களா, அந்த மீட்டரும் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றோம். இப்போ டிடிஎஸ் கண்ட்ரோல் பண்றாங்க பாருங்க. ஓபன் பண்ணிட்டுனா வால் ஓபன் பண்ணியாச்சு. கொஞ்சமா ஓபன் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரிய வேணும் வந்து பாத்தீங்கன்னா. இப்போ டிடிஎஸ் அதிகமாக வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 8 9 வந்தது இல்ல, இப்போ கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பார்க்கலாம் பாருங்க. இன்னும் பொய்யான வீடியோலாம் எதுவுமே இல்லை. என்ன நடக்குதோ அதை தான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்களுடைய சப்போர்ட்டால்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியாது, எதுவும் இது பண்ண முடியாது. வீடியோவில் எதனா தப்பாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காம இதுவாக இருந்தாலும், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எந்த குறையா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கு அது மாதிரி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 வருது டிடிஎஸ். 70னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். 80 90 70லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே மேக்ஸிமம் குடிக்கணும். 50க்கு கீழே குடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கால்சியம் ஐரன் மினரல்ஸ் எதுவுமே கிடைக்காது. 50லேருந்து 150 எக்ஸலண்ட்ல வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மினரல் கால்சியம் எல்லாமே கிடைச்சிடும். 150லேருந்து 250 குட்டில் வரும் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா. தாராளமாக குடிக்கலாம், 200 வரைக்கும் கூட. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஐரன்லாம் கிடைக்கும். மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.